அனைவருக்கும் வணக்கம். நாம் உலக ஜெகஜோதி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் பகீரத பிரயத்தனம் செய்து கண்டுபிடித்த சித்தவித்தை என்கிற வாசிக்கலையை உலக மக்கள் யாவரும் உய்யும் பொருட்டாக இரக்கத்தின் பேரிலே அருளிச் செய்தார்கள். ஞானபிதாவின் திருக்கற்பனைகள் சித்தவேதம் என்கிற பெயரிலே நூல் வடிவிலே நமது கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகிலே நாம் சொப்பனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சொப்பன அவஸ்தையிலே நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாமே மாயை என்று ஞானபிதா கற்பிக்கிறார். வாசி முதலாகிய பயிற்சிகள் செய்வதன் நோக்கம் நம்முடைய இந்த சொப்பனத்தை சரியான பாதையிலே உணர்வோடு கடக்க வேண்டும் என்பதற்காகவே. உணர்வோடு இந்த சொப்பனத்தை நாம் கடக்கும் போது நம்முடைய யதாஸ்தானமாகிய உண்மையான ஆன்மாவின் இருப்பிடத்தை சென்றடைவோம். இந்த சொப்பனத்தை சொப்பனமாகவே நாம் கடந்துவிட்டால் மறுபிறவி என்பது ஏற்படும். மறுபடியும் நாம் உறங்குகிற போது ஏற்படுகிற சொப்பனங்களைப் போல திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு என்கிற சொப்பனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சொப்பன அவஸ்தைக்கு முடிவை ஏற்படுத்துவதற்காகவே சித்தவித்தையை ஞானபிதா அருளிச் செய்தார்கள். இதுவரையிலும் 14 அத்தியாயங்களை வாசித்து முடித்திருக்கிறோம். இன்று ஞானபிதாவின் திருக்கற்பனையான 15வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். சீடர் கேட்கிறார், குருவே, முன் அத்தியாயத்தில் பிராணனாயிருக்கின்ற சூரியன் எப்பொழுது புருவ மத்தியில் பிரகாசிக்கின்றதோ அப்பொழுது யாதொரு காலமும் இல்லை என்று கற்பித்திருக்கிறீர்கள். ஆனால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்கள் உண்டென்றும் அவைகளை அனுசரித்துத்தான் உலகத்தினுடைய ஸ்திதி என்றும் சொல்லி வருகிறார்கள். இந்த பிரகாரம் 3 காலங்கள் இல்லையானால் நடந்ததும் நடக்கிறதும் நடப்பதும் இப்படியாகிற 3 அவஸ்தையும் இல்லை என்று வருகிறதல்லவா? அப்படி வருவதற்கு இடை உண்டோ? இதற்கு குரு பதில் சொல்கிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லுகிறது எந்தெந்த சமயங்களை குறித்து. இறந்த காலம் என்பது முடிந்ததும், நிகழ்காலம் என்பது நடக்கின்றதும், எதிர்காலம் என்பது இனிமேல் வருகின்றதுமாகும். அது எவ்விதம் அப்படி வருகின்றது? இதோ பாருங்கள், இது என்ன? இது ஒரு புத்தகம். இதை நான் இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? அதை நீங்கள் கையால் தொடுவதற்கு ஆரம்பிக்கிறீர்கள். அது என்ன காலம் என்று சொல்ல வேண்டும். எதிர்காலம். இப்பொழுது என்ன செய்கிறேன்? அந்த புத்தகத்தை எடுக்கிறீர்கள். அதென்ன காலம்? நிகழ்காலம். இந்த புஸ்தகத்தை இப்போது என்ன செய்தேன்? கையில் எடுத்தீர்கள். அது என்ன காலம்? இறந்த காலம். அப்பொழுது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்றோ அல்லது எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்றோ எப்படி சொல்ல வேண்டும்? எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்று. இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்தை பாருங்கள். நாம் ஒரு பொருளை எடுப்பதற்காக கையை நீட்டுகிறோம். இன்னும் பொருளை எடுக்கவில்லை, தொடவில்லை என்றால் அது எதிர்காலம். புத்தகத்தை எடுக்கப் போகிறோம் என்கிற எதிர்காலம். புத்தகத்தை தொட்டு கொண்டிருப்பது நிகழ்காலம். புத்தகத்தை எடுத்து முடித்தான பிறகு இறந்த காலம். இப்போது எதிர்காலம் முதலிலும், நிகழ்காலம் நடுவிலும், இறந்த காலம் இறுதியாகவும் வருகிறது என்று சுவாமி கற்பிக்கிறார். காலத்தை குறித்தும் கூட நாம் இதுவரையிலும் கொண்டிருந்த கூற்றை சுவாமி மாற்றிச் சொல்லுவது மிகப்பெரிய ஞானத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட வேண்டும். குரு சொல்கிறார், ஆனால் நீர் விசாரிக்காமல் யாதொன்றும் செய்ய முடியுமோ? முடியாது. ஆனால் கேட்காமலும் காணாமலும் அறியாமலும் இருக்கும் அவஸ்தைகளுக்கு பூதம் என்றோ இறந்த காலம் என்றோ மற்றோ சொல்லுவதற்கு முடியுமா? முடியாது. நீர் இங்கே வருவதற்கு வேண்டி உங்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட நினைக்கிறது எதிர்காலமும், இங்கே வருவதற்கு வேண்டி நடப்பது நிகழ்காலமும், இவ்விடம் வந்து சேர்ந்தது இறந்த காலமும் ஆகின்றது. எதிர்காலம் என்று சொல்லுவது பாவியாகும். பாவி என்றால் சலனம். அது ஒன்றுமில்லாத அவஸ்தையிலிருந்து எதிர்காலமான சலனமாக உத்பவித்தது. அது எப்படி என்றால், இந்த ஜடமாகிய உடம்புக்கு யாதொரு சலனமாகிய எதிர்காலம் இல்லையானால் யாதொன்றும் செய்கிறதற்கு முடியாது. அது எப்படி என்றால், நீர் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்றால் உம்முடைய கை கால்களை அசைக்காமல் எழுந்திருக்க முடியுமா? முடியாது. சலனம் இல்லாமல் இருந்தால் எழுந்திருக்க முடியாமல் ஆயிற்று. சலிக்கின்றது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு. அது பாவியாயிருக்கின்ற எதிர்காலம். அந்த எதிர்காலமாயிருக்கின்ற வாயுவிலிருந்து உத்பவித்தது மனசு. அதுவே வர்த்தமானமாயிருக்கின்ற நிகழ்காலம். அந்த மனதினால் உண்டாக்கப்பட்டது ஜடம். அது பூதமாகிய இறந்த காலம்.
இந்த இறந்த காலம் இல்லையானால் ஜீவசக்தியாய் எதிர்காலமான வாயுவும் நிகழ்காலமான மனசும் சம்யோகம் செய்கிறதில்லை. ஆகையால் நிகழ்காலமாகிய மனசு பூதமாயிருக்கின்ற இறந்த காலமான ஜடத்தை புணர்ச்சியால் உண்டாக்குகிறது. அது எவ்விதமென்றால், மனசு என்பது ரஜோகுணம். அந்த ரஜோகுணமாயிருக்கின்ற மனசு பூதமாயிருக்கின்ற இறந்த காலமாகிய ஜடத்தை சிருஷ்டிக்கின்றது. அந்த சிருஷ்டியை சாத்விகமாய் ஜீவசக்தியாய் எதிர்காலமாயிருக்கின்ற வாயு ரட்சிக்கின்றது. சாத்விகமாயிருக்கின்ற வாயுவும் ரஜோகுணமாயிருக்கின்ற மனசும் உள்ள போது நான் என்கிற தேக அபிமானமாகிய அகங்காரம் தோன்றுகிறது. அப்போது 3 காலமாகிய நிலைமைகளும் ஒன்று கூடி இந்த காணப்படும் பூதங்களை சிருஷ்டிக்கின்றது. அதனால் நாம் காண்பதும் கேட்பதும் அறிவதும் செய்கிறோம். அவையெல்லாம் இறந்த காலமாகிய பூதமாகும். அப்பிரகாரம் உண்டாகின்றதற்கு உதவுகின்ற வஸ்து மனசாகும். அந்த மனசாகும் வேலை செய்கிறதானால் அது வர்த்தமானமாகிய நிகழ்காலம். அந்த தொழிலாயிருக்கின்ற மனசு உத்பவித்ததற்கு காரணம் ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அது எதிர்காலமாகிய பாவியாகிறது. பாவியாகிய எதிர்காலமாயிருக்கின்ற அந்த வாயு இல்லையானால் வர்த்தமானமாயிருக்கின்ற நிகழ்காலமாகிய மனசோ பூதமாய் இறந்த காலமாயிருக்கின்ற அகங்காரமோ உண்டாகிறதுக்கு இடமில்லை. இவையெல்லாம் உத்பவிக்கின்றது பாவியாகிய எதிர்காலமாகிய ஜீவசக்தியாகிய வாயுவிலிருந்தேதான். காரணம், நாம் தூங்கும் சமயம் முன் சொன்ன 3 காலமும் இல்லை. அப்போது யாதொன்றையும் அறிகிறதில்லை. அதன் காரணம், தன்னுடைய சக்தி உத்பவித்து வெளியினுள் வாயுவாகி சலனம் செய்யவில்லை. எப்பொழுது தன்னுடைய சக்தி வெளியினுள்ளில் வியாபித்து சலிக்கின்றதோ அப்பொழுதுதான் அதை வாயு என்று சொல்லப்படுகிறது. இறந்த காலமான வாயுவிலிருந்துதான் சகலமும் உற்பத்தியாகிறது. ஆகையால் வெளியினுள் எப்பொழுது மனசு இருக்கின்றதோ அப்பொழுது பாவி என்கிற எதிர்காலம் ஒன்றல்லாமல் வேறு யாதொரு காலமும் இல்லை. அவ்விதம் பாவியாகிய எதிர்காலம் என்று சொல்லுகிற ஜீவசக்தியாகிய வாயுவாயிருக்கின்ற வஸ்துவை எப்பொழுது வெளியினில் சலிக்க விடாமல் அதன் உற்பவஸ்தானமாகிய புருவமுத்தியத்தில் லயப்படுத்துகிறோமோ அப்பொழுது காலம் நசித்து அந்த சந்தர்ப்பத்தினால் தானாகி தன்மயமாகிறது. ஆனதனால் தானாய் பிரம்மஜோதிசாய் இருக்கின்ற வஸ்துவானது தான் தானே எப்பொழுது ஆகாசமாய் வவிக்கின்றதோ அப்பொழுது அதில் சலிக்கின்றது. ஜீவசக்தியாகிய வாயு அந்த வாயுவைத்தான் பாவியாகிய எதிர்காலம் என்றும் சக்தி என்றும் மாயை என்றும் சொல்லுகிறது. அது தன்னிலிருந்து தானே சலிக்கின்றதனால் பிரம்ம மாயை என்றும் சொல்லுகிறது. அது தன்னிலிருந்து தானே சலிக்கிறதனால் பிரம்ம மாயை என்றும் புருஷ பிரகிருதி என்றும் சிவசக்தி என்றும் மற்றும் சொல்லுவது. தானாய் பிரம்ம ஜோதிசாய் தன்னுடைய சக்தியாய் பாவியாய் அதாவது எதிர்காலமாய் இருக்கின்ற வாயுவை எப்பொழுது தானாகிய பிரம்மத்தில் தானே ஐக்கியப்படுத்துகின்றோமோ அப்பொழுது சர்வமும் தன்னில் தானே லயித்து தானாகி தன்மயமாகி ஆகிறது. இதற்குத்தான் கைவல்யம் என்று சொல்லுகிறது. இவ்வாறாக 15வது அத்தியாயம் சொல்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த காணுகின்ற இந்த உலகத்தை நாம் நம்முடைய ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் உதவியை கொண்டே பார்க்கிறோம். நாம் உறங்குகின்ற சமயத்திலே ஜீவசக்தியாகிய வாயு சலனப்படாமல் ஒடுங்கி நிற்கிறது. அப்போது இந்த உலக காட்சி எதுவுமே நமக்கு தென்படாமல் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது உறக்கம் வெளித்த போதுதான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அதுவும் ஜீவசக்தியாகிய வாயு மனம் என்றும் புத்தி என்றும் சித்தம் என்றும் அகங்காரம் என்றும் 4ஆக வெளிப்பட்டு வந்தபோது அகங்காரம் நான் என்கிற உணர்வை ஏற்படுத்தி இந்த உலகத்தோடு நம்மை இணைத்து வைக்கிறது. புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கிறது. அப்படி சலித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு மாயையாக இந்த உலகத்தை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்படி வெளியிலே சலிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு உறங்கும்போது எப்படி ஒடுங்கி இருக்கிறதோ அதை உறங்காமல் இருக்கும் நிலையிலே நாம் நேரடியாக கொண்டு போய் ஒடுக்கி பழகுவதுதான் சித்தவித்தை அல்லது வாசிப்பயிற்சி என்றாகும். இந்த பயிற்சியை முறையாக செய்யும் போது விழித்திருக்கும் நிலையிலேயே நாம் சொப்பனத்திற்கு அப்பாற்பட்டு நாம் வாழ்ந்திருந்து நம்முடைய உண்மையான ஆன்மா என்கிற நிலையை அறிந்துவிட முடியும். ஆன்மா என்கிற நிலையை அறிய வேண்டும் என்றால் வெளிப்போடு இருக்கும் போதே இடைவிடாது பூர்வமத்தியத்திலே மனத்தை செலுத்தி ஒடுக்கி பழக வேண்டும். மனம் ஒடுங்கி பிரகாசித்து நின்றுவிட்டால் அப்போது தூய ஞானம் என்பது பிறக்கும். அந்த தூய ஞானம் வந்தபோது ஞானபிதா உள்ளிட்ட ஞானிகள் மகான்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களும் உண்மை என்பதை நாமே அனுபவத்திலே பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். இதை சாதிப்பதற்கு முறையாக சித்தவித்தை உபதேசம் பெற்று பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகிறது. நம்முடைய கர்மவினைகள் நீங்கும் அளவு நமக்கு தூய ஞானம் என்பது அப்போது பிறக்கும்.
என்று ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசித்த வகையிலும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.